சொடிமுத்தை காவிலே சோலையிலே போக வேண்டும். சரி. அந்த மதிபூரண காவிலே வன்னிமர கொடிமரத்தில் அப்படி கொடிமரத்தில் உறைய வர வேண்டும். சரி. கொடிமரத்தை வெட்ட வரும் கொத்தன்மாரை கொல்ல வேண்டும். அடேங்கப்பா. வண்டி எச்சி முறிக்க வேண்டும். வண்டி கிளாக்களை கொல்ல வேண்டும். ஆமையா. தாடிமாரை கொல்ல வேண்டும். தலையை திருவி எறிய வேண்டும். சரி. கொத்திமாரை கொல்ல வேண்டும். ஆமா. பிள்ளைமாரை கொல்ல வேண்டும். சரி. கொடிமரத்து மூட்டோடு செந்தூர்பதி போக வேண்டும். அடேங்கப்பா. செந்தூர்பதி வேலையிடத்தில் சென்று நான் சிறந்த பூஜையை வாங்க வேண்டும். சரிப்பா. பேரடிவாள் மாடன் என்றும் சிவச்சுடனை மாடன் என்றும் தேரின் மேல் அழகி என்றும் திருசுழவு காரி என்றும் பிரம்மசக்தி அம்மை என்றும் நான் தட்டுமாறி பேரை சொல்லி 8 திங்கும் பூஜை கொள்ளணும் சுவாமி. அப்படியே ஆகட்டும்ப்பா. இந்த வரத்தை எல்லாம் உங்களுக்கு தந்து விட்டேன். சரியப்பா. உங்களுக்கு அந்த வரமுறை எல்லாம் போதும் இல்லவா சுவாமி? என்ன நான் கேட்டபடி வரங்கள் எல்லாம் கொடுத்துறீங்க. சரி. ஆமா. இந்த வரத்தோடு நான் பூலோகம் போனா சரி என்னை யாராவது சுடலைமான சுவாமின்னு அறிவார்களா? எனக்கு பூஜை விதிகள் தான் அவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆகையினால தட்டுமாறி பேரை சொல்லி 8 திக்கும் பூஜை கொண்டு சொன்னா திசை 4 திக்கெட்டு என்பார்கள். ஆமா. எங்கெங்கெல்லாம் கொடிமரம் நாட்டி கொடி ஏத்துறானோ அந்த கொடிமரத்து மூட்டுல எல்லாம் எந்த மதமானாலும் சரி, எந்த ஜாதியானாலும் சரி, அந்த பூஜை எனக்கு வேணும். கொடிமரம் மூட்டுல எனக்கு தட்டுமாறி பேரை சொல்லி பேரை மாட்டி நான் பூஜை வாங்கினேன். சரி சரி. சரியா? ஆகட்டும் என்று சொன்னேன். வரத்தெல்லாம் கொடுத்தார்கள். செப்பனே கேளுமையா திரிபுரம் எரித்தனாதா ஒப்பில்லா வரத்தை வாங்கி உலகத்தோர் அறியா வண்ணா இப்படி போனதுண்டால் என் வலு அறிவார் உண்டோ? அப்பனே கைலை பூஜை அன்புடன் தாரு என்றாரே. இந்த கைலாய சமரையில் எனக்கு ஒரு பூஜை தாரும் என்று சொன்னார். சரி. பார்த்தாரு சுடலைமான சுவாமி பூஜை கேட்ட போது நினைக்கிறான் சிவபெருமாயப்பா அப்ப என்கிட்ட வாங்காம பூஜை வாங்காம நீ போக மாட்ட. சரியா? என்று சொல்லும் போது பார்த்தார் பரமசிவனை தேவாதி தேவர்கள் அழைத்தார்கள். தேவர்களே உடனடியாக 21 மாடல்மார்களுக்கும் கைலாச மலையிலே பூஜையை போட்டு கொடுத்தார். சரி என்று சொன்ன போது கைலாச மலையிலே அந்த கையில் எங்கிறியா அந்த சிவகரை கண்ட திருமண்டிலே கருத்துடன் பூஜை கொடுக்கவே பெருகதை ஆகோடியே மயன சிவன் கோடி மகன் மோடிய கொடுக்கவே கோடி மகன் மோடிய கொடுக்கவே வெளிய பொட்டலா பிறந்தாரை ஓடியே பிறந்த ஆனடி முட்டிலே திறந்திட சுடுகாட்டிலே வீட்டை போட்டு உயர வைக்கும் குளங்களா குடத்திற்கு மேலே குட மாலை கொண்டது சாற்றுவாய். குடத்துக்கு மேலே குட மாலை கொண்டது சாற்றுவாய். பண்ணி சந்தனம் தானே பணத்துடன் மரசு பறையடிக்க முகத்த பூஜை நடக்கவே பறையடிக்க முகத்த பூஜை நடக்கவே. கைலாச மலையிலே வடகிழக்கு மூலை என்று சொல்லப்பட்ட ஈசான மூலையிலே அப்படி ஐயா வடகிழக்கு மூலைன்னா ஈசான மூலை தானே. ஒரு வெட்டாவளி பொட்டல் காடு விரிந்ததொரு ஆலமரத்து மூட்டில ஒரு ஆழ்மட்டில வீடம் போட்டு உயரவே கும்பகுடம் வைத்து கும்பகுடத்திற்கு மேலே குடமாலை வடமாலை ஆள் உயர்ந்த மாலைகளா சாத்தி மாயாண்டி சுடலைமான சுவாமி உட்பாக தலைமாலை இருந்து அப்படி வெற்றிலை பார்த்து வைத்து பாரதத்திலே கிடைக்கப்பட்ட கனிவர்க்கங்களை பறித்து வந்து படையலாக போட்டு ஒத்தை முரசு பொங்கப்பானை வந்து பொங்கி வைக்க வைத்து ஒத்த முரசு பறையடிக்கு அந்த 21 மாடல்மார்களையும் பூசையில கூடுறாங்க. மாயாண்டி சுடலைமான சுவாமி பூசை கொள்ளுமா பூசை கொள்ளுமா அம்மா பிரம்ம சக்தியே பூஜை கொள்ளுமா பூஜை கொள்ளுமா அம்மா பிரம்ம சக்தியே பூசை கொள்ளுமா பூசை கொள்ளுமா பொண்ணு சுடலையில் மாடலே பூசை கொள்ளுமா பூசை கொள்ளுமா பொண்ணு பல விசகாரனே கொள்ளுமா பூஜை கொள்ளுமா பொண்ணு பல விசகாரனே பூஜை கொள்ளுமா பூஜை கொள்ளுமா பொண்ணு கள்ளக்காரமானே பூசை கொள்ளுமா பூசை கொள்ளுமா பொண்ணு சப்பாடி மாடனே பூஜை கொள்ளுமா பூஜை கொள்ளுமா பொண்ணு சப்பாடி மாடனே பூஜை கொள்ளுமா பூஜை கொள்ளுமா சிவன பேரி மாடனே
தாயே பூஜையில போட்டு ஐயா சிவ சுடலைமான சாமி என்னப்பா நீங்க சிரிச்ச முகத்தோட வாங்க சாமி பூஜைக்கு அப்படி ஐயா ஆமா ஐயா சொல்லுங்க வாங்க சிரிச்ச முகத்தோட வாங்க சாமி இந்த பூஜை போட்டு வச்சுன்னு சொல்றீங்களா ஆமா இது யாருக்கு போட்டுருக்கீங்க உங்களுக்காக போட்டிருக்கோம் ஐயா என்ன போட்டு போட்டிருக்கீங்க நல்ல சுத்த பூசை போட்டிருக்கோம் சாமி சைவ பூஜை ஐயா எனக்கு இது சுத்த படப்பெல்லாம் நான் என்னால ஏற்காது என்ன சுத்த படப்பு ஆகாதா ஆமா ஆமா சுத்த பூஜை உங்களுக்கு ஆகாது ஆகாதீங்க சரி அப்ப நீங்க வர மாட்டீங்க வரமாட்டோம் அம்மா பிரம்மசக்தி அம்மா நீங்களும் பூஜையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மா சரி வாங்க அம்மா வந்துருவா அம்மா சுத்த பூசைக்காரி இல்ல ஐயா சத்ராதி முண்டா என்ன தலையை தொங்க போடுறீங்க எங்க வந்துருது சரி ஐயா நீங்க பூஜை பரவேசம் என்ன பூஜை ஏத்துக்குவீங்களா சரி கழுத்தாரா ஆமா உங்களுக்கு பூஜை போட்டு வச்சிருக்கு அதுதான் மனுஷன் ஆமா அது போடு அப்படி போடு அண்ணன் ஏக்கறன்னா தம்பிக்கு வேண்டாம் அப்ப உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க உங்களுக்கு என்ன பூசை வேணும் ஐயா என்ன கைவிட்டு வேணும் கைவிட்டு முங்கை விட்டு வேணும் சரி முழங்கை விட்டு வேணும் ஆமா பன்றி கோழி கிடாபரிகள் வேணும் பன்றி கோழி கிடாய் வெளியெல்லாம் வேணுமா ஆமா கைவிட்டு கனியான் வந்தில்லாமல் கடுகு பூஜை கொள்ள மாட்டேன் என்று சொன்னி மாயாண்டி சுடலை மாடி சுமான சுவாமி சொன்ன போதே பார்த்தா தேவாலய தேவர்கள் நமக்கு என்ன பூஜையை கொடுக்க சொன்னவர் அவரு கொடுத்தோம் வேண்டான்னு சொன்னவர் இவரு போய் சொன்னவற்றை போய் சொல்லுவோமே நேராக கைலாச மலைக்கு வந்தார்கள் கிடைக்கட்டும் பகவானே உங்கள் வார்த்தையை கேட்டு 21 மாடல் மாடல் நாங்கள் பூஜையை போட்டு கொடுத்தோம் சரி நாங்கள் கொடுத்த சுத்த பூசை அவர்களுக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன கேக்குறாங்க கனியான் வந்து மகுடம் தட்டி ஆட வேண்டுமா சரிதான் முன்கை வெட்ட வேண்டுமா முழங்கை வெட்ட வேண்டுமா சரி நாக்கு வெட்ட வேண்டுமா நரபலி கொடுக்கணுமா ஐயா ஐயோ ஆமா கனியா வந்து ரத்தபலி ரணபலி பூஜை கொடுத்தா மட்டும் ஏற்றுக்கொள்வார்களா அப்படியா ஆமா அப்பதான் பகவான் என்னையா நினைக்கின்றாரு நினைக்கின்றார் பகவான் திடீரென்று கனியா வேண்டும் என்று கேட்டு விட்டார்களே ஒரு 4-5 மாசத்துக்கு முன்ன வந்து கேட்டதான்னு சொன்னா ஏதாவது முன் ஏற்பாடு செய்திருக்கலாம் இப்படி பிடிச்ச பிடிக்குள்ள வந்து கேட்டா எங்கேயா போய் கனியான தேடி பாக்குறேன் இப்ப ஏகப்பட்ட கிராக்கியா இருக்கும் இப்படிதானா எல்லா கலைஞர்களுக்கும் இப்ப கொஞ்சம் வேகம் கொடுத்துருந்தான் ஆமா சரௌண்டிங்ல அஞ்சு நான் அங்க ஒரு கூட்டத்தை விட்டுட்டு தான் அங்க வந்திருக்கேன் அங்க பாரு நினைக்கின்றான் சிவபெருமான் எங்கே போ